நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வேலையை கொடுக்கக்கூடியவர், அவர் தான் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடியவர். அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் சாரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் போகிறார். ஆகவே நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும். எனக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது, நான் வேறு வேலையை மாற போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வேலை மாற வேண்டிய நெருக்கடி இருந்தால் தான் மாறணும். சில பேருக்கு என்ன இருக்கும்னா, சார் அந்த ஆஃபீஸில் நான் 7-8 வருஷமாக இருக்கேன் சார், எனக்கு போர் அடிக்கிறது சார், நான் வேலை மாற போகிறேங்கிறாங்க. அப்படி மாற்றம் செய்யக்கூடாது. இப்போ வேலை மாற்றம்ங்கிறது எப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் நமக்கு சம்பளம் தரல, நம்ம ஆஃபீஸில் நமக்கு வேலை நெருக்கடி இருக்குது அப்படின்னு நம்ம வேலை தேடுறோம்னா பரவாயில்ல. வேலை நல்லா இருக்கும்போது வேலை மாற்றம் பண்ணக்கூடாது இல்லையா, அதை கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்பொழுது நிச்சயதார்த்தங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வியாபார ஒப்பந்தங்கள் இடுவதற்கு சூழ்நிலைகள் வரும். ரிஷபராசி என்பர்களே, சனி பகவான் லாபத்தில் இருக்காருங்கிறதே ஒரு விசேஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் இப்போ லாபத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு நல்ல வியாபார மேன்மை ஏற்பட போகிறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பணியாளர்கள் கிடைக்கிறோம்னா நல்ல பணியாளர்கள் இப்போ கிடைப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு காசு பணம் துட்டு வருமானா, குரு பகவானே 2ஆம் இடத்துல இருக்காரே, தனகாரகன். அவர் இருக்காருன்னா நல்ல காசு பணம் துட்டு வரும்னு அர்த்தம். 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் கிழமை இந்த கிழமை. ஆகவே திருமண விஷயங்களும் கைகூடி வரும். நல்ல கணவன் மனைவி இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார். சனியுடைய சாரத்தில் சனியும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சிலருக்கு உத்தியோக நெருக்கடி இருக்கு. சிலருக்கு என்ன ஆகுறதுன்னா, ஏற்கனவே வேலை போயிடுது, வேற வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கிடைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு படுத்தும். அதுக்கு நீங்கள் உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். நல்ல குருமார்களை வழிபடணும். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வழிபடணும். யோகி ராம் சுரத்குமாரை வழிபடணும். அதே நேரத்தில் நீங்கள் இதே நேரங்களில் சாய்பாபா, ஷீரடி பாபா, ராகவேந்திரர் போன்ற தெய்வங்களை வழிபடணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பிரஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு நீங்கள் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு புதிய முயற்சி ஒன்று கைகூட போகிறது. திருமண விஷயம் உங்கள் குடும்பத்தில் கைகூடி வரப்போகிறது. ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த நல்ல நாளாக வியாபாரத்தில் இருக்கும். கடகராசி என்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல கல்வி ஞானத்தை தெளிவை தருவார். ஒருத்தர் நல்ல பாடம் படிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும்னா சரஸ்வதியை வழிபடுறது ஒரு முறை. ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். ஹயக்ரீவருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே அப்படிங்கிறோம். இந்த ஹயக்ரீவர் மந்திரம் இருக்கு. அதை சொல்ல 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 நமக்கு கல்வி அறிவு பெருகும். இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை வீட்டில் உள்ள பிள்ளைகள் சொல்ல மாட்டேங்கிறதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கணும். நம்முடைய சுண்டு விரலை அந்த தண்ணீருக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு ஹயக்ரீவர் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவர்கள் அதை குடித்து வருகிற போதும் அவர்களுக்கு கல்வி ஞானம் பெருகும். ஹயக்ரீவருக்கு ஏலக்காமாலை போட்டு வழிபட்டாலும் நமக்கு கல்வி ஞானம் பெருகும். இந்த நாள் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நீங்களே மாணவராக இருந்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் நல்ல லாபம் தரும். சிம்மராசி என்பர்களே, 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அனுக்கிரகம் இருக்கும்போது வேற என்ன வேணும்? குருவுடைய அனுக்கிரகம் இருக்கு. குரவே சர்வ லோகானாம் விஷதே பவரோகிராம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகான்கிறோம். அந்த குருவுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால இன்னைக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரியுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். நல்ல புகழ் கிடைக்கும். நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே,
கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு புலம்புவாங்க, என்னங்க வாழ்க்கை, என்னங்க இப்படி போகுது அப்படிம்பாங்க. இந்த நாள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் புரிந்து போகலாம்னு நினைப்பார். நீங்கள் அவரை சமாதானப்படுத்தி இந்த பிஸ்னஸை விட்டு போகாதபடி பண்ணிக்கணும். அதே போல் குடும்ப வருமானம் பெருகும். தாய் தகப்பன் விஷயத்தில் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டிருக்கும். இந்த நாளில் வருமானம் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, இந்த துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிப்பேர் ஆகும், திடீர்னு மக்கள் பண்ணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தருவார். வியாபார பெருமக்களாக இருக்கிறவாள்லாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் வேணும், கஸ்டமர்ஸ் வசியம் வேணும்னு நினைச்சா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களில் ஒலிக்க விடணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அங்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதே போல் இந்த நாள் தன வருமானம் பெருகும். இந்த வருமானம் முக்கியம் இல்லையா, வருமானம் நல்லபடியாக வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வி ஞானம் பெருகும் அற்புதமான ஒரு நாள். இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றார். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயின்னு இருக்கார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ரீ ராமஜெயம்னு எழுதணும். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம் அப்படின்னு. பொதுவாகவே கிருஷ்ணருடைய படங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு, தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் வீட்டில் கலகங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ராமர் படம் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு அமைதி கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால அதே மாதிரி சுந்தரகாண்டம் படிக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா சுந்தரகாண்டம் படிக்க சொல்லணும். அழகான அன்பான பெண்களை மதிக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பாங்க. அதுக்காகத்தான் சுந்தரகாண்டம் படிக்க சொல்கிறது. இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார். இன்னைக்கு உங்கள் வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். வாகனங்கள் திடீர்னு ரிப்பேர் வைக்கும். அவசரமாக ஆஃபீஸுக்கு போயின்னு இருப்போம், அப்போ தான் 2 வீலர் ஒர்க் பண்ணாது, ஸ்டார்ட் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணும். ஆகவே நம்ம வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும் இல்லையா. அதுவே அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக மகர ராசி என்பர்களுக்கு இந்நாள் அமைகிறது. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உபஜயஸ்தானத்திலே இருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த காலகட்டத்திலே மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் இப்பொழுது கூடி வரும். இன்றைக்கு சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகும் நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க. அந்த பார்வையினால் வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க போறீங்க. குரு பார்க்க கோடி நன்மையினாக. அதனால குரு பகவான் இப்போ உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு தனம் வரும், கல்வி வரும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், பிஸ்னஸ்ல வாடிக்கையாளர்கள் உயர்வார்கள். ரொம்ப திருப்திகரமான நல்ல நாள். மீனராசி என்பர்களே, ராசியில சந்திர பகவான் போயின்னு இருக்காரு. இன்னைக்கு பரபரப்பா செயல்படுவீங்க. வேலை நிமித்தமான சில நெருக்கடிகள் சிலருக்கு இருக்கும். வேற வேலை மாற்றம் பண்ணுவோமா, எப்படி இருக்கலாம் தோணும். ஆனால் உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்குது, அதை சுற்றி போட்டுக்கணும். அதை தான் உங்களுக்கு நான் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கண் சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் சிலருக்கு இருக்கும். சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். சொத்து விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கோ. சில பேர் சொத்து விஷயங்களில் உங்களை இன்னைக்கு ஏமாற்ற பார்ப்பார்கள். இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் அன்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?